குட் மார்னிங் அத்தை. எங்க கோவமா இருக்கீங்க? டென்ஷனா வேற இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த மகா தானே. அவ அப்படிப்பட்டவ தான். அத்தை அதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க. நான் இருக்கேன் அத்தை. அத்தை அந்த சனியை எப்பவுமே அரைச்சமாவே அரைக்கும். அன்னைக்கு நீங்க அதுக்கு கொடுத்தீங்களே சரியான பதில் அடித்த. உங்க பிள்ளையா இருந்தாலும் அவர் தலை குனிஞ்சு போறதை பார்க்கும்போது எனக்கு மனசுல பட்டாம்பூச்சி, அதுவும் 1000 பட்டாம்பூச்சி படபட 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 படபடன்னு ரெக்கையை விரிச்சுக்கிட்டு பறந்த மாதிரி இருந்துச்சு அத்தை. உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனாலும் உங்க பிள்ளைங்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் மனசு வலிச்சிருக்கும் இல்ல அத்தை? அத்தை அப்புறம் சாவி கொத்த என்கிட்ட தரேன்னு சொன்னீங்க. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மறந்துட்டீங்கன்னு நான் அதை சுட்டி காட்டுறேன்னு நினைக்காதீங்க அத்தை. சாரி அத்தை, எனக்கு என் கையில பொறுப்பை கொடுங்க அத்தை. நான் எப்படி கவனிச்சுக்கிறேன் பாருங்க. சாவி கொத்த உங்ககிட்ட கொடுத்து பொறுப்பை உன் கையில கொடுத்துட்டு உன்கிட்ட மண்டி கட்டி என்ன பிச்சை எடுக்க சொல்றியாடி? உன்கிட்ட நான் பிச்சை எடுக்கணுமா? சொல்லுடி. என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் நினைச்சே பார்க்கல நீங்க இப்படி பேசுறீங்க. என்ன எப்படி பேச சொல்ற? எப்படி நீ பேச சொல்ற? எம்பிட்டு திமிரு இருந்தா ஏன் மவனையும் ஏன் மருமவளையும் நீ ஏங்கிட்டயே நக்கல் அடிச்சு பேசுவ?